ஆஸ்திரேலியால ஒரு உமனுக்கு சடனா செம்ம ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அட்மிட் ஆன 17 ஹார்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு. இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தானே. இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஹாய், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் ஜாக்லின். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சார்லட் சொல்லிட்டு இந்த உமனுக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. பட் இவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் கொஞ்சம் இருந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க ஹஸ்பண்டோட அவங்க ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாடி வெயிட் போட்டிருக்கு. பட் அவங்க கன்சீவ் ஆனது அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு எந்த விதமான வாமிட்டிங்கோ, பேபி மூவ்மெண்ட்டோ, வேற எந்த ப்ராப்ளமே அவங்களுக்கு இல்லாமலே இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ எல்லாருக்குமே பீரியட்ஸ் டிலே ஆனால் மட்டும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற ஃபீல் வரும். அவங்களுக்கு அதுவுமே நார்மலாக இருந்தாலும் அவங்க அதை பற்றி பெருசாக அவேர்னஸ் இல்லாமலே இருந்திருக்காங்க. சடனாக அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. அந்த ஷாக்லேருந்து வெளியே வரதுக்குள்ளே ஒரு 17 ஹார்ஸ்க்கு அப்புறம் ஒரு அழகான பாய் பேபி பிறந்திருக்கு. அப்போ டாக்டர்ஸ் வந்து இதை பற்றி இது வந்து ஒரு ஒரு விதமான கிரிப்டல் ப்ரெக்னன்சின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ப்ரெக்னன்சி வந்துட்டு 2500 டெலிவரிஸ் நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரெக்னன்சிக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் இதை பற்றி அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறதால இதை பற்றி கண்டுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் சாக்லேனை ஃபாலோ பண்ணிடுங்க.